துபாய் போயிருந்தாரு. துபாயில இருந்து அவசர அவசரமாக வந்து ஒரு போட்டோ ஷூட் நடத்திட்டு ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு உடனடியா சார்ட்டர் ஃபிளைட்ல வந்தவர் சார்ட்டர் ஃபிளைட்ல போறார். அங்க என்ன மீட்டிங்கோ, யாரை பார்ப்பாரோ எல்லாருக்கும் தெரியாது, எல்லாம் யூகம் தான் பண்ணிக்கணும். ஆனா எங்களை பொறுத்தவரை அன்று இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தது துபாயில அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுது. ஒரு துணை முதல்வருடைய நிலை இப்படி. ஒரு ஜஸ்டிஸ் செந்தில்குமார் மாண்புமிகு நீதியரசர்களை நாம் வந்து விமர்சனம் செய்யக்கூடாது என்பது விதி. ஆனா அவருடைய ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றமே கண்டிச்சிருந்தது. தலைமை பண்பு இல்ல தாவேகா தலைவர் விஜய்க்கு. தாவேகா தலைவர் விஜய் இன்னும் போய் பாதிக்கப்பட்டவங்களை, மரணமடைந்த குடும்பத்தாரை இதுவரைக்கும் போய் அவர்களுடைய குடும்பத்தை பார்க்கல. இதெல்லாம் வந்து நீதிபதியினுடைய தீர்ப்புல எதற்காக இந்த மாதிரியான விவரங்கள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அவங்க சுட்டி காட்டியிருந்தார்கள். சிபிஐ கண்ட்ரோல் வந்து முழுக்க பிஜேபியினிடம் இருக்கிறது என்பது உண்மையானால் ஒரு அமைச்சர், திமுக அமைச்சர் வந்து வெளியில நடமாடிட்டு இருக்க முடியாது. அத்தனை பேர் மேலும் அத்தனை பிரச்சனைகள் இருக்கு, அவ்வளவு ஊழல் வழக்குகள் இருக்கு, அவ்வளவு தவறுகள் இருக்கு. இந்த ஆட்சியினுடைய தவறுகள் ஏராளமா இருக்கு. இடி, ஐடின்னு அத்தனை இருக்கு. அத்தனையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா உண்மையிலேயே பழிவாங்கும் போக்கு, பழிவாங்குவதற்காகத்தான் என்று நினைத்தார்கள் என்றால் திமுகல ஒருத்தர் கூட பதவியில் இருக்கவங்க மிஞ்ச முடியாது.